இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த திரு வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்மத்தில் இருக்கிற சகோதரி மெர்சி அவர்கள் செபிப்பார்கள். சோதரிகிறோம் ஏசப்பா, அந்த நாளிலும் ஏசப்பா மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே ஏசப்பா சொல்லியிருக்கிற வசனங்கள் 12-13 வசனத்திலே அடங்கியிருக்கிற சத்தியங்களையும் ஏசப்பா நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள திரும்பி செய்யுங்க. ஏசப்பா வசனத்தின்படி நாங்கள் உண்மையுத்தமாக வாழ உங்களுடைய பிரியமான பிள்ளைகளால் நடந்து கொள்ள நீர் எங்கள் அனைவரையும் ஒரு குணமாக ஏசப்பா நீர் ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீ பொருட்படுத்திக் கொள்ளும் ஏற்று கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த திருவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12-13 இப்படியாக சொல்லுகிறது. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் சில காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த எருசலேம் பட்டணம் அதை சுற்றி தேவாலயத்தை சுற்றி சுற்றுச்சுவர் இருக்கும். அதுக்குள்ள எந்த ஒரு வியாபாரமும் பண்ணக்கூடாது. தேவாலயத்தை சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, சுற்றுச்சுவர் இருக்கும். அதுக்குள்ள போய் எந்த வியாபாரமுமே பண்ணக்கூடாது. அதுக்குள்ள எந்த ஒரு மிருகமும் வளர்க்கக்கூடாது. அதுதான் அந்த எருசலேமில் இருந்த தேவாலயத்தினுடைய தன்மை. அதுதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலப்போக்கில் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் இப்போ எங்கே கொண்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆலயத்திலே கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புறா, வேற என்னெல்லாம் விற்றுருப்பாங்க? தேவாலயத்தில் போய் என்னென்னத்தை விற்று ஏன் விற்றாங்க அதை உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேத்துக்கு தெரியும்? சரி, வேற என்ன விற்றுருப்பாங்க? அங்கே இன்னொரு சொல்ல காசு கடைக்காரர்னு போட்டிருக்கு. காசு கடைக்காரனா யாரு? பேங்கு. இப்போ பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு தகுந்தாற் போல பழி சொல்லப்பட்டிருக்கும். நீ இந்த பாவத்தை செஞ்சிருந்தீன்னா இதுக்கு ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை நீ பழி செலுத்த வேண்டும். அது பழுதற்றதாக இருக்கணும். அது எங்கேயும் கருப்புனா கருப்பாக இருக்கணும், வெள்ளைனா வெள்ளையாக இருக்கணும், கலந்த கலராக இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது, குருடாக இருக்கக்கூடாது. அப்போ இதை என்ன செய்யணும், தேடி போய் எங்கே இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வந்ததே இவன் பழி செலுத்தும். இப்போ பாருங்கள், இவன் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் இங்கேயே விற்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் கொண்டு இங்கேயே விற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கையை செலுத்த வேண்டியது எந்த பணத்தை செலுத்தணும்? அந்நிய பணத்தை கொண்டு வந்து அங்கே செலுத்த முடியாது. அப்போ என்ன பணம் செலுத்தணும்? அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய பணத்தை தான் செலுத்தணும். அப்போ வெளியிலேருந்து வர்றவன் ஒருவேளை அவன் வேறொரு தேசத்தில் இருந்திருப்பேன், ஆனால் இஸ்ரவேலனா இருந்திருப்பேன். இப்போ காணிக்கை செலுத்துக்கு அந்த நாட்டு பணத்தை கொண்டு வந்திருப்பேன், இங்கே செலுத்த முடியாது. உடனே என்ன பண்ணிடுவேன், காசு கடைக்காரர்கிட்ட கொடுத்து மாற்றிக்கிட்டு அந்த பணத்தை அங்கே ஈஸியாக செலுத்திட்டு போயிடுறது. புறா அங்கேயே வாங்கிக்கிறது, சுத்தமான பறவைகளை அங்கேயே வாங்கிக்கிறது. இவன் என்ன பண்ணிட்டேன், அங்கேயே எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தேவனுடைய ஆலயம் என்னவா இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். அப்போ
ஆண்டவர் தங்குகிற அந்த வீடு அது என்ன வீடாமா? ஜெப வீடு. நீங்களும் அதை என்ன ஆக்கிட்டீங்க? கல்லர் குகையா ஆக்கிட்டீங்க. கல்லர் குகைனா என்னது? என்னப்பா? சரி, திருடன் யாரு? கல்லர் குகை பாருங்க, கல்லர் குகை திருடனுடைய குகை. கல்லனும் திருடனும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த குகை இப்ப தேவனுடைய வீடை என்ன வாக்கிட்டாங்க? கல்லர் குகையா மாத்திட்டாங்க. கல்லர் குகையா மாத்தினாங்க. யார் இருக்க மாட்டாரு? இருக்க மாட்டாங்க. தேவன் இருக்க மாட்டார். ஏன்னா அது கல்லர் குகை ஆயிடுச்சு. சரி, இது ஆண்டவர் இருந்த காலம் வரைக்கும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த சாலமோன் கட்டின தேவாலயம். அது இடிக்கப்பட்டு பின்பு இவங்க காலத்தில், எஸ்ரா நெகேமியா காலத்தில் மீண்டும் அது புனரமைக்கப்பட்டு மீண்டும் தேவாலயமாக அவர் அங்கே இருந்தது. இந்த தேவாலயத்துக்குள்ளே இவ்வளவு சம்பவம் நடந்துச்சு. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடியை போட்டு காசு கடையை கொட்டி விட்டு புறா விற்கிறவனைய துரத்தி விட்டார்னு எழுதி. சரி, இப்போ தேவனுடைய ஆலயம் யாரு? இந்த தேவனுடைய ஆலயம் இன்று ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தேவாலயமாகிய நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமா, கல்லர் குகையா இருக்கோமா? நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமா, கல்லர் குகையாக இருக்கிறோமா என்பதை அவரவர் யோசித்து, நம்முடைய பரிசுத்த தெய்வமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற தெய்வமா நான் இருக்கேனா, அல்லது கல்லர்கள் வந்து தங்கியிருக்கிற குகையா நான் இருக்கிறேனா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்போ பாருங்க, ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இப்போ பாருங்க, எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் திறந்து அவருக்கு இடம் கொடுக்குறோம்? எத்தனை பேர் இடம் கொடுக்குறாங்க? இடம் கொடுத்தால் அவர் உன்னோடு வந்து போஜனம் பண்ணுவார். இது வாசல் வழியாய் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, உன் வாசற்படியை தட்டுகிறேன். பிசாசு என்ன செய்வேன், உன் வாசப்படியை தட்ட மாட்டேன், உன்கிட்ட ஆலோசனையை கேட்க மாட்டேன். அவன் எப்படி வருவானாமா? வசனம் என்ன சொல்லுது? தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அவன் வந்து வாசக்கதெல்லாம் தட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், அவங்க அனுமதியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு அனுமதி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் 2 மணிக்கு உள்ளே வந்துடுவேன். ஜன்னல் வழியிலையோ செவரேறி குதிச்சோ உள்ளே வந்துடுவேன்.
வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்போ நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் வாசல் வழியாக மட்டும்தான் பிரவேசிப்பார். அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் உங்கள் சரீரமாகிய உங்கள் சரீரத்தையும் உங்கள் இருதயத்தையும் அவருக்கு அனுமதிக்கிறீங்களா? அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக நீங்கள் தகுதியாக வச்சிருக்கீங்களா? தகுதியாகவும் பரிசுத்தமாக இருந்தால் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். ஆனால் அந்த கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறவனுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா என்ன சொல்லுது? அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நாம தான். இது கல்லர் குகையா இருக்கக்கூடாது. இது தேவனுடைய வீடாய், தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய், தேவன் தங்குகிற ஆலயமாய் நம்முடைய சரீரம் இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை நான் படித்தேன். ஒரு இடத்துல பிரேயர் நடந்து கொண்டு இருந்தது. எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதித்து கொண்டே இருந்தார்கள். அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபன் அங்கே இருந்த ஒரு முதியவர்கிட்ட போய், இப்படி இங்கே தேவனுடைய நாமத்தை அவர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? நீ போய் சொல்லிப்பாரு அப்படின்னு. நீ தேவனுடைய நாமத்தை நீ துதிச்சுக்கிட்டே இரு. சரி சொல்கிறாங்க, நம்மளும் போய் துதிச்சு பார்ப்போன்னு சொல்லி ஒரு காட்டில் போய் உட்காந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தேவனை துதித்து கொண்டே இருந்தான். பசி இவனுக்கு. அப்போ அந்த பக்கமாக போன வழி போக அந்த மரத்துக்கடியில் வந்து உட்காந்து கட்டி சோத்தை அவுத்து சாப்பிட்டேன். இப்போ எங்கள் மேலே எப்படி உட்காந்துருக்கேன்? பசியோட உட்காந்துருக்கேன். உனக்கு சாப்பிடணும்னு ஆவல், ஆனால் கொடுக்கணுமே. சாப்பிட்ட வேணாமட்டேன். ஒரு கட்டி சோறை சாப்பிட்டு ஒரு கட்டி சோறங்க வச்சுட்டு போயிட்டேன். இவனுக்கு பசி தாங்கலை. மேலேருந்து கீழே இறங்கி வந்தேன். கட்டி சோறை பார்த்தேன், சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன தடுக்குது? தன்மானம் தடுக்கிறது. போய் ஒரு வழி போங்க வச்சுட்டு போனால் கட்டி சோறை திங்கிறதா அப்படி மறுபடியும் மேலே ஏறி உட்காந்து மறுபடியும் தேவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டாங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு 3 திருடங்க வந்தாங்க. அதே மரத்துக்கடியில் உட்காந்து தன்னுடைய திருடிட்டு வந்ததெல்லாம் பங்கு போட்டு பிரிச்சுக்கிடும் போது கட்டி சோறை பார்த்துட்டாங்க. கட்டி சோறை பார்த்துட்டு மேலே பார்த்துருக்கேன். மேலே உட்காந்துருக்கேன். ஏன்னா கட்டி சோறு கீழே இருக்குது, மேலே உட்காந்துருக்கேன். ஒரு வேளை நம்மளை உளவு பார்க்குறானோ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு இந்த கட்டி சோறை திங்கலாம்னு நினச்சா, அவங்க 3 பேர் திங்கலாம்னு நினச்சா, ஒரு வேளை அதில் விஷம் வச்சுருப்பானோ, நம்ம 3 பேர் தின்னுட்டு செத்துற அந்த கொல்லை பொருளால் நம்ம ஆட்டையை போட்டு போயிடலான்னு நினச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலை. சாப்பிடாம விட்டு அவனை கட்டி வச்சுருந்த அவுத்துட்டு சோறை நீயே தின்றான். தின்னான். அவனுக்கு ஒன்றும் ஆகலை. நம்ம தான் ஏமாந்துட்டோம் போது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி சோறும் சாப்பிட்டேன். நீ பரவாயில்ல நல்லவனாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் வெகுமதியும் கொடுத்துருப்போம் நாங்கள். அப்போ கர்த்தரை துதித்தால் எல்லாமே கிடைக்கும். அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாதீங்கன்ட்டு இல்லை.
எப்போ பார்த்தாலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தா அது இல்லை. நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அது என்ன தேவையாக வேணாலும் இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமானது எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். பிரியமானவர்களே, வாசியுங்கள். யூதர்களும் பாருங்க, தங்கள் தேவாலயத்தை நேசித்தார்களே ஒழிய சாலமோன் கட்ட தேவாலயத்தையும் பின்னாட்களில் நெகேமியா எஸ்ரா காலத்தில் புறணமைக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை நேசித்தார்களே ஒழிய கர்த்தரை, அதில் வாசம் பண்ணுகிறவரை நேசிக்கிறார். அதில் வாசம் பண்ணினவரை பெருமையாக பேசிக்கிட்டாங்க. அவங்க தேவாலயத்தை குறித்து இஸ்ரவேலர்கள் ரொம்ப பெருமை பாராட்டினாங்க. ஏன் அதை இடிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார் தெரியுமா? பெருமை பாராட்டி அதுக்குள்ளே கொண்டு இடத்த வச்சாங்க, விக்கிரகங்களே கொண்டு வைத்து விட்டார்கள். அப்போ அது என்ன குகையாயிருச்சு? கலர் குகையாயிருச்சு. புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நம்முடைய தேவாலயத்துக்குள்ளே கொண்டு போய் விக்கிரகத்தை வைக்க முடியாது. ஆனால் என்ன விக்கிரகத்தை வச்சிடலாம்? பொருளாசை என்கிற விக்கிரகத்தை அனுமதித்து விடுகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், யூதர்களும் பாருங்கள், இஸ்ரவேலரும் பாருங்கள், அந்த தேவாலயத்தை பெருமையாக நினைத்தார்களே ஒழிய அதில் வாசம் பண்ணின தேவனை அவர்கள் பெருமையாக அவர்கள் நேசிக்கவில்லை. இன்றும் பாருங்கள், நாமும் நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிற சரீரத்தை நாம் பெருமைப்படுத்துகிறோமே ஒழிய அதுக்குள் வாசம் பண்ணுகிறவரை நம்ம பெருமைப்படுத்துகிறதே நேசிக்கிறதே இல்லை. இந்த சரீரத்தை அலங்காரம் பண்ணுகிறோமே ஒழிய இந்த சரீரமாகிய தேவாலயத்துக்குள் வாசம் பண்ணுகிறவரை நாம் நேசிக்கிறதே இல்லை. ஆகவே நம்ம நம்மளும் உண்மையாய் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இன்னும் முழுமையாக நம்ம மாறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் நமக்குள்ள அநேக குறைபாடுகள் இருக்கிறது. அது நம்மளை விட்டு நீக்க வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாளைக்கு என்ன செய்வார்? என்னத்தோட வருவார்? என்னத்தோட வருவார்? வேத வாசிக்கும் போதே மறந்துடுறீங்க. என்னத்தோட வருவார்? சிலம்பா, பெரம்பா, சாட்டை உண்டு பண்ணி என்ன பண்ணுவார்? சவுக்கோட வருவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாக இருந்து கர்த்தர் வாசம் பண்ணிக்கூடிய இந்த தேவாலயத்தை நீங்கள் கல்லர் குகையாக மாற்றாதீங்க. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் எங்கும் நீங்கள் இதுக்கப்புறம் சுவிசேஷங்களுக்கு அடுத்து நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்குமே தேவாலயம் என்கிற வார்த்தையே வராது. இருக்கா? எங்கேயாவது வாசகத்தில் எங்கேயாவது இருக்கா? என்னால் இருக்கும். யூதர்களுடைய ஜெபாலயம்னு தான் எழுதியிருக்கோம். யூதர்களுடைய ஜெபாலயம்னு தான் எழுதியிருக்கோம். தேவனுடைய ஆலயம்னு எங்கேயுமே எழுதியிருக்காது. ஆகவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் நாம் தான். இந்த தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை நீங்கள் கல்லர் குகையாக மாற்றிவிடார். இன்றைய நாட்களிலே அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர்களை வந்துடுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாங்க. பின்னாட்களில் பாருங்கள், அவங்களுக்குள்ளாக ஒழுங்காக நல்லா ஊழியம் நல்ல ஆண்டவர்களை இருந்தவங்களுக்குள்ள அந்த பொருளாசையாகிய விக்கிரகம் உள்ளே அவர்களை வேறு வழியில் மாற்றி அவர்களை கல்லர் குகையாக மாற்றி விடுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரா, ஆசீர்வாதம் கொடுக்குறாரா, அது கர்த்தருக்கென்று நீங்கள் பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்போ பாருங்கள், ஆர்சி சிஎஸ்ஐ சபை மூன்றுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கொடுப்பேன்.
தூங்குறது வேலையா? ஆர்சி சிஎஸ்ஐ சபை மூணுக்கு என்ன வித்தியாசம்? சரி சரி, நமக்கு நேரம் இல்லை. ஆர்சியில் சிலுவையில் ஏசுனாரை தொங்க விட்டுருப்பாங்க, அப்படி தானே? ஆர்சியில் சிலுவையில் ஏசுனாரை தொங்க விட்டுருப்பாங்க. சிஎஸ்சியில் சிலுவை மட்டும் வச்சுருப்பாங்க. சபையில் ரொம்ப பெருமையாக இருக்குது, 3 பக்கமே பைபிள் வச்சுருப்பாங்க. அங்கே ஏசுனாரை சிலுவையில் தொங்க விட்டுருப்பாங்க. சிஎஸ்சியில் சிலுவையை உள்ளே வச்சுருப்பாங்க. சபையில் சிலுவையை வெளியே வச்சுருப்பாங்க. சபையில் சிலுவை எங்கே வச்சுருப்பாங்க? வெளியில் வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஆர்சி சர்ச்சில் உள்ளே வச்சுருப்பாங்க, கேசனார் சிலுவையில் மேலே அடித்தது மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. சிஎஸ்ஐ சபையில் சிலுவையை உள்ளே வச்சுருப்பாங்க. பெந்தகோ சபையில் சிலுவை எங்கே வச்சுருப்பாங்க? வெளியில் வச்சுருப்பாங்க. சிலுவைனா என்னது? சிலுவைனா என்னது? சிலுவை எதை குறிக்கிறது? அது ஒரு பரிசுத்த சின்னமா? அவமான சின்னம். அது பாடுகளை குறிக்கிறது. அப்போ அந்த பாடுகளை குறிக்கிற இந்த சிலுவையை தொங்க விடுக்கு தெரிஞ்சா போதுமா? தொங்க விடுக்கு தெரிஞ்சா போதுமா? அல்லது உள்ள வச்சிருந்தா போதுமா? வெளியே வச்சிருந்தா? பாடுகளை கிறிஸ்தவனாகிய நாம், ஆண்டவருடைய ஆலயமாகிய நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ சிலுவையை வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, சிலுவையை வைக்காதனாலையும் ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவன் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளிலே இருக்க வேண்டும். அதில் ஆவின் கடையில் முந்தி நாங்கள் வேலை பார்க்கும்போது ஒரு முகமதியர் ஒருவர் வந்து ஒரு பொருள் வாங்க வந்தவர், பால் வாங்க வந்தவர் தன்னுடைய செல்ஃபோனை வைத்து மறந்து விட்டு போயிட்டார். போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று வந்தார், கேட்டார். அவர் செல்ஃபோனை எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ உங்கள் பேர் என்னான்னு கேட்டார். என் பேரை சொன்னேன். பரவாயில்லைங்க, கிறிஸ்தவங்க தாங்க சில விஷயங்கள் சரியாக இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவன் என்பது செயல்பாட்டில் இருக்கணும், பேரில் இருக்கக்கூடாது. சிலுவையை போட்டிருக்கிறதுனாலையோ அடையாளங்களை போட்டுக்கிறதுனாலேயோ கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய ஆலயமாகி இந்த ஆலயத்தை நாம் கள்ளர் குகையாக மாற்றிவிடாதீர்கள். தேவன் வாசம் பண்ணுற ஆலயமாகவே இருக்கட்டும். தேவன் நமக்குள்ளாக இருந்தால் அவருடைய வருகையில் நம்ம கூட்டி சொல்லுவார். ஆகவே அதற்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயமாகி எங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் இந்த நாட்களிலே எங்களோடு பேசுனீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் செய்தது போல நாங்களும் நீங்கள் வாசமனும் இந்த தேவாலயத்தை ஆண்டவரே நாங்கள் கள்ளர் குகையாக மாற்றாதபடிக்கு இயேசுப்பா நீங்கள் வாசமனும் ஆலயமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே காணப்படும்படியாக இயேசுப்பா எங்களை ஆண்டு உங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் உங்கள் சத்திய வார்த்தையினால் எங்களை நிரப்பி நீங்கள் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி எங்களை உங்கள் ராஜ்யத்துக்கு நேராக வழியிட்டு சென்று உங்கள் ராஜ்யத்தை சோதனத்துக்குள்ளே இயேசுப்பா உதவி செய்யுங்க. வந்திருக்க உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அதிலும் இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெள்ளைச்சேக்கா வந்து வேலையில் செபிக்கிறோம். அந்த அம்மாவுக்கு காணப்படுகிற மாமிச பலவீனங்களையும் சமாதான குலைச்சலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலவீனங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டாவே சஞ்சலங்களையும் இப்பொழுதே நீங்கள் தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை எடுத்து போடணுமாய் செபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளிடுங்க, சுகத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே, பலத்தை கட்டளிடுங்க. நாம மட்டும் மயப்படுத்தணும். அதே போல்
ஆண்டவரே சகோதரி சுதாவுடைய மகள் ஹேமாவுக்கு நம்முடைய சுமத்தில் வருகிறோம். நாளைய தினத்தில் நடக்கிற அந்த ஆண்டவரே ஆபரேஷன் மூலம் பிள்ளைக்கு எந்த விதமான பாதிப்புகளுக்கு வராதபடி உங்கள் சித்தம் மட்டும் நிறைவேறணும். பிள்ளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்களுக்கு சுகமாய் உங்களுக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் கர்த்தரை கொள்ளுகிற நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.